வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவனாண்டியும் சந்திராவும் கார்த்தி ரேவதியை பொறி வச்சு பிடிக்கிறாங்க. நம்ம கார்த்தி ரேவதிக்காக வாங்கின வீட்டுக்கு நம்ம ரேவதியை அழைச்சிட்டு போய் சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சிவனாண்டியும் சந்திராவும் மறைஞ்சு நின்று பார்த்தியா இந்த டிரைவர் பையன் உன் அக்காக்காரியை ஏமாத்திட்டு இருக்கிறான், கையும் களவுமா உன் அக்காவை கூட்டிகிட்டு நிரூபி சந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் நம்ம ரேவதி கார்த்தி மடியில் படுத்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி அரண்டு போகிறாங்க. நம்ம கார்த்திகிட்ட சவால் விடுறாங்க. நீ என்ன முட்டாள் வாக்க பார்த்துருக்கிறியா, நான் விட மாட்டேன்டா அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த கும்பாபிஷேகம் நீ உங்கள் தாத்தா கொடுத்த வாக்கு நிறைவேற போகிறது இல்லை, ஏன்னா உங்கள் மாமா கையால் கும்பாபிஷேகம் நடக்காது, நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம கார்த்தி நம்ம ரேவதியை கூட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு திட்டத்தை போடுறாங்க. ஏன்னா நம்ம ரேவதி கேட்குறாங்க, என்ன மாமா கலச பூஜை முடிஞ்சாச்சு, நீங்கள் எனக்கு ஒரு நாள் வாக்கு கொடுத்தீங்கல்ல, கலச பூஜை முடியட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லுவதும் உன் கூட இருப்பேன் ரேவதி அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு உங்கள் கூட இருக்கணும் மாமா, ஆசையாக இருக்குது அப்படின்னு நம்ம ரேவதி சொல்ல நேரம் சரி அப்படின்னு கார்த்தி ரேவதிக்காக ஆசையாக கட்டிய தன்னோட வீட்டுக்கு நம்ம ரேவதியை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ரேவதி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம சிவனாண்டியும் சந்திராவும் வந்திருப்பாங்க. நம்ம கார்த்தியோட கார் நிற்கிறத பார்த்துட்டு இது அந்த டிரைவர் பையனுக்கு கார் தான் சந்திரா, அவன் இங்கே தான் இருப்பான் போலுக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஜன்னலோட என்ன நடக்குன்னு பார்க்குறாங்க. நம்ம ரேவதியை கூட்டி சாப்பாடு ஊட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நம்ம கார்த்தியை பார்த்த உடனே கடுப்பாகுது. நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியலை, அப்படி இருக்க நேரம் இந்த டிரைவர் பையன் மட்டும் பொண்டாட்டி கூட இப்படியெல்லாம் வாழுவானா, அதுவும் என் அக்காக்காரியை முட்டாளாக்கிக்கிட்டு இவன் இருக்கான், இவனை அப்படியே கையோட சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுற. ராமச்சந்திரா நீ இப்போவே உன் அக்காக்காரியை இங்கே கூட்டிட்டு வா, இவ இங்கே தானே இருக்காவ, ரெண்டு வார்த்தையும் பார்த்து உன் அக்கா அதிர்ச்சி அடையணும், இந்த டிரைவர் பையில அடித்து விரட்டணும், ரேவதியை தனியாக பிரிச்சுட்டு போனோம், அந்த கும்பாபிஷேகத்துக்கு உன் மாமாவை அனுப்பக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சரியாக சொன்னீங்க, நான் இப்போவே என் அக்காவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியை சந்திரா கூப்பிட போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இது தெரியாமல் நம்ம கார்த்தி அழகாக சமைச்சு ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டி அதே நேரத்தில் தன்னோட மடியில் ரேவதியை படுத்துக்க வச்சு தூங்கிட்டு இருக்காங்க ரேவதி. இந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு சாமுண்டேஸ்வரியை வீட்டுக்கு சந்திரா வராங்க. வந்ததோட அக்கா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கா, உன் பொண்ணு பெரிய தந்திரகாரிக்கா, ஒன்னால் முட்டாளாக்கிட்டு இருக்கா, ஏன்னா அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. என்னடி சொல்ல, ரேவதிக்கு பழைய நினைவுகள் ஆமாம் கார்த்தி தான் தன்னோட புருஷன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவள் கார்த்தி ஆசையோடு ரேவதிக்காக கிட்டின அந்த வீட்டுக்கு கார்த்தி கூட போய் சந்தோஷமாக அவன் மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்க, நீ அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அந்த ராஜசேதுபதி குடும்பத்தை பிரிச்சிடலாம் அவளுக்கிட்ட இருந்து அப்படின்னு நீ கனவு கண்டுட்டு இருக்க, அதெல்லாம் நடக்க மறந்துட்டு இல்லை, ஏன்னா நீயே அங்கே நடக்கக்கூடிய அட்டுழியத்தை பார்த்தா உனக்கு தெரிய வரும், அந்த கர்மத்தை என் கண்ணால் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுற, அப்படி ஒன்றும் இருக்காது, நீ ஏதோ தப்பாக சொல்லுற, என்கிட்ட அந்த டிரைவர் பையன் கொடுத்த வாக்குப்படி ரேவதியே அவன் வேண்டாமல் இருப்பான்னு வெறுத்து ஒதுக்குனான், இவ என்னதோ முட்டாள்தனமாக பார்த்துக்கிட்டு என்னை ஏமாற்றி என்னையும் அவளை மாதிரி முட்டாளாக்கிட்டு இருக்கான், நான் வாரேண்டி, இப்போ அவன் மட்டும் அப்படி இல்லைன்னு இருக்க, ஒன்று அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னார். அக்கா நீ அதெல்லாம் வீராப்பு எல்லாம் ரெண்டாவது வச்சுக்க, நீ இப்போ வா அப்படின்னு கையும் களவுமா நம்ம சாமுண்டேஸ்வரியை கடகடன்னு இழுத்துட்டு வராங்க நம்ம சந்திரா. இங்கே கார்த்தியை ரேவதிக்காக கட்டின அந்த வீட்டை காட்டுறாங்க. இதுதான் உன் மாப்பிள்ளை ரேவதிக்காக கட்டி வச்சிருக்க வீடு, ஏண்டி என்ன அவனை எதுக்கு எனக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க, ரேவதியே அவனுக்குள்ள உறவை தான் முறிச்சிட்டேன்னு அப்படி சொல்ல, நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்கணும், அப்படி ஒன்றும் இல்லை, வா அந்த காட்சியை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு இழுத்து கொண்டு காட்டுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, பிரமிச்சுட்டு நிற்கிறாங்க. என்ன ரேவதி அவன் மடியில் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு பழைய நினைவுகள் வந்தது உண்மைதான் சந்திரா, அவனும் இவளும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சாக்காராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா
பார்த்தோன்னா நம்ம கார்த்திகிட்ட வீட்டுக்குள்ளே அப்படியே அடி எடுத்து வந்து நம்ம ரேவதியை ஒரு அடி கொடுத்து ஏண்டி என்ன முட்டாளாக்கிட்டு நீ இங்கே வந்து இவன் கூட இருப்பியா அப்படின்னு 5-6 அடி அடிக்கிறாங்க. அம்மா ஏம்மா நான் அவரோட மனைவி தான் அப்படின்னு சொல்ல நேரம் உனக்கு பழைய ஞாபகம் வந்துட்டா நீ அதுக்கு தான் இப்படி வந்து என்னை ஏமாத்துறியெல்லாம் 2 பேரும் சேர்ந்து கையுங்களவுமா இப்போ சிக்கிட்டியல அப்படி சொல்லிட்டு இந்த பாரு பஞ்சாயத்து கூட்டத்தில் உன் தாத்தா கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நான் இனி உன் மாமாவை கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப மாட்டேன், அனுப்ப போகிறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கார்த்தி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துடுச்சு அப்படின்னு வந்து சாக்காவி நிற்கிறாங்க. இங்கே வாடி இவனு கூட உனக்கு என்னடி தொடர்பு இருக்குது, இவனுக்கு உறவை தான் முறிச்சு விட்டாச்சு அப்படின்னு வந்து கடகடகன்னு நம்ம ரேவதியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போடுறாங்க. நம்ம கார்த்தி அப்படியே பார்த்து பேரதிர்ச்சியில் இருக்காங்க. நீ கண்ட கனவெல்லாம் பறிக்காதுடா, கும்பாபிஷேகம் உன் மாமன் கையால் நடக்காது. நான் ரேவதியை அனுப்பி விட்டாதானே உன் மாமன் கையால் கும்பாபிஷேகம் கையால் நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு நம்ம கார்த்தி வந்து செம்ம அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இந்த சைடு மாமா நான் உங்களை விட்டுட்டு போமாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிற அந்த கையை உதறி தள்ளிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்தியை கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு என்ன செய்யுது அப்படின்னு வந்து தெரியலை. என்னால் தானே மாமா இப்படி ஒரு நிலைமை, நான் தானே என் ஆசையை நிறைவேற்றுங்க அப்படின்னு வந்து உங்கள் மனசில் கலங்கத்தை உண்டு பண்ணி நான் தான் உங்களை இங்கே வர வச்சு நம்ம தனியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் இப்படியெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கல. எங்கள் சித்திகை வேலை தான் எல்லாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிற நேரம் நான் மட்டும் புருஷன் கூட சரியாக வாழ முடியலை, ஆனால் நீ மட்டும் புருஷன் கூட நல்லா வாழ்ந்துருவியா ரேவதி, வாழ விட மாட்டேன்டி, உங்கள் ஒவ்வொருத்தரையும் அழிக்க தாண்டி உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் அழிப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திரா. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா சந்திராவுக்கு சிவனாண்டிக்குள்ள தொடர்பை நம்ம காட்டணும், நம்ம அம்மா கிட்ட நம்மளை வந்து கோர்த்து விட்டவ தானே இந்த சந்திரா இனி. ஆனால் இவளுக்கு தொடர்பு எல்லாத்தையும் நான் வெட்ட வெளிச்சமாக எங்கள் அம்மாட்ட காட்டி இவ்வளோ ஓரங்கட்ட பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி தயாராகிட்டாங்க. சந்திரா சிவனாண்டி உறவை வந்து அம்மா கிட்ட வெளிப்படையாக காட்டணும், உள் வீட்டுக்குள்ளே இருந்தே கலகத்தை உண்டுட்டு பண்ணியிருக்க பாவி தான் இந்த சந்திரா அப்படின்னு வந்து சந்திராவின் பிட்டலாட்டத்தை தோல் உரிசி நான் காட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தயாராகி இருக்கிறாங்க நம்ம ரேவதி அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம கார்த்தி இனி கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை எப்படி வர வைக்கணும், தாத்தாவின் ஆசையை நிறைவேற்றணும், தாத்தா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கிறாங்க. நம்ம கார்த்தி எல்லாமே வந்து தலைகீழாக மாறிடுச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல தலைப்பாடாக யோசித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன முட்டாளாக்கியிருக்கான் கார்த்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க.